இன்னைக்கு டே 8 லஞ்ச் சீரீஸ்ல நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு டிஷ் தான் செய்ய போறோம். கல்யாண சாம்பார். இது கூடவே அட்டகாசமான ஒரு கேரளா ஸ்டைல்ல அவியல் ஒண்ணு செய்ய போறோம். இது கல்யாணத்துல சாப்பிடுறதுக்கும், வீட்ல சாப்பிடுறதுக்கும் நிறையாவே டிஃபரன்ஸ் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பாருக்கு பருப்பு ஊற வச்சுக்கலாம். நான் குக்கர்ல பருப்பு வச்சு தேவையான அளவு தண்ணி ஊத்தி, கொஞ்சமா மஞ்சள் தூள், 2 பல்லு பூண்டு, கொஞ்சமா விளக்கெண்ணெய் போட்டு குக்கர் மூடி விசில் விட்டுக்கிறேன். இப்போ ஒரு பேன்ல 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 பல்லு பூண்டு எல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. இது கொஞ்சமாக ரோஸ்ட் ஆன உடனே இதில் 1 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடான உடனே இதில் நான் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் வெந்தயமும் ஆட் பண்ணி அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 4 குண்டு மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 5 சின்ன வெங்காயம் கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தக்காளியும் நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் இப்போ நல்லா வதங்கின உடனே 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம தேவையான காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு முருங்கைக்காய் போட்டு செஞ்சுருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு போட்டு நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு மசாலா வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க பருப்பை ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு கொதி விட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா நம்மளோட கல்யாண சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா ஸ்டைலில் ஒரு அவியல் செய்யலாம். அவியல் செய்கிறதுக்கு காய்கறியை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், மாங்காய், முருங்கைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஆவியில் வேக வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ காய்கறிலாம் ஆவியில் நல்லா வெந்துருச்சு. இப்போ வெந்த காய்கறியை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகா அந்த மிக்சர் இது கூட கலந்துக்கலாம். ஒரு 1/2 கப் தயிரை கடைஞ்சி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது சூடான உடனே கடுகு, சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு எல்லாம் பொரிஞ்ச உடனே எடுத்து நம்மளோட அவியலில் கொட்டிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கிட்டிங்கன்னா நம்மளோட அவியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாங்காவோட புளிப்பு சேர்ந்து இந்த அவியலே அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட டே 8 லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. இந்த கல்யாண சாம்பார் கூட இந்த அட்டகாசமான அவியல் செஞ்சு பாருங்க. பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டே 9 லஞ்ச் சீரீஸில் ஒரு அட்டகாசமான சிக்கன் பிரட்டல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரே மாதிரி சிக்கன் சாப்பிட்டு போர் அடிச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பட்டைத்துண்டு, 4 ஏலக்காவும் போட்டுக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பாதி வறுப்பட்ட உடனே ஒரு 6 குண்டு மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க பேஸ்ட் மாதிரி. இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி வச்ச விழுது ஆட் பண்ணிக்கோங்க.
1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கிளறி கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லா சைடும் படுற மாதிரி கலந்துட்டு மூடி மேரினேட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மணி நேரம் வரைக்குமாவது மேரினேட் பண்ணணும். இப்போ ஒரு வடை சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 2 பச்சை மிளகாய் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே உரிச்ச சின்ன வெங்காயம் ஒரு 20 பல் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கின உடனே இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு கலந்துக்கோங்க. கலந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மூடி போட்டு 20 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா சிக்கன் ரெடி ஆகிடும். பாத்திரம் பத்தலை, அதனால் நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இறக்க போகிறப்ப நல்லா பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஒரு சூப்பரான சிக்கன் பரட்டல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு ரெண்டுக்குமே ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இன்றைக்கி டே 10 லஞ்ச் சீரீஸில் ரொம்பவே கூலான ஒரு லஞ்ச் தான் சமைக்க போகிறோம். மற்ற குழம்பெல்லாம் சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மோர் குழம்பு மட்டும் ஆறுனதுக்கப்புறம் சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மோர் குழம்பு செய்கிறதுக்கு நான் நீர் பூசணிக்காய் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீர் பூசணிக்காவை நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதித்த உடனே இந்த நீர் பூசணிக்காவை போட்டு வேக வைக்கலாம். இதில் தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்துட்டு இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். இது வேகிறதுக்குள்ளே மோர் குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். நான் ஒரு 1/2 மூடி தேங்காவை பல்லு போட்டு மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறேன். கூட காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு, உரிச்ச சின்ன வெங்காயம் ஒரு 10 ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை மிக்சியில் நல்லா போட்டு அரைச்சிக்கோங்க. சாரி, நான் மறந்துட்டேன். ஊற வச்ச பச்சரிசி 1 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது நீர் பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. மசாலா வாசலாம் போய் நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கடைஞ்சி வச்ச 1/2 கப் தயிரை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கடைஞ்சிட்டு ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா திரியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஒரு கொதி வந்த உடனே இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது தாளிப்புக்கு கொஞ்சமாக ஒரு வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கொஞ்சமாக உளுந்து, சும்மா கொஞ்சமாக 1 பிஞ்ச் வெந்தயம், 1 பிஞ்ச் சீரகம், இதெல்லாம் போட்டு பொரிஞ்ச உடனே ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி பொடியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 குண்டு மிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. அவ்வளோதான், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து நம்ம மோர் குழம்புல போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு காரமாக ஒரு உருளைக்கிழங்கு பரட்டலும் கடிச்சிக்க மோர் மிளகாவும் ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டே 11 லஞ்ச் சீரீஸில் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கருப்பு சுண்டல் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இந்த கருப்பு சுண்டலில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமாக தேவையான ப்ரோட்டீன் நிறையவே இருக்குது.
ஸோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வடை சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 10 பல் பூண்டை இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் உரிச்ச சின்ன வெங்காயமும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட காரத்துக்காக நான் ஒரு 5 வரமிளகா சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட மறுபடியும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு வதக்கிக்க போகிறேன். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு, ஒரு 1/4 மூடி தேங்காய், கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவும் இது கூட போட்டுக்க போகிறோம். போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நான் ஒரு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் சீரகம் போட்டு பொரிஞ்ச உடனே நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். கூட ஒரு கத்திரிக்காயும் ஒரு உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றி தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு மசாலா வாசனைலாம் போனதுக்கப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், மசாலா வாசனைலாம் போய் காயெல்லாம் வெந்து நல்லா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான சுண்டக்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. இன்றைக்கி டே 12 லஞ்ச் சீரீஸில் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பச்சை பயிறு கடையல் தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த பயிறு வகைகள்லாம் குழந்தைங்க நிறைய சாப்பிடலனா இந்த மாதிரி கடைஞ்சி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வடை சட்டியில் நான் பச்சை பயிரை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எதுக்காக இந்த மாதிரி வறுத்து எடுக்கிறோம்னா, வேக வைக்கிறதுக்கு முன்னாடி வறுத்து எடுத்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ அதை குக்கரில் மாற்றி நான் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ கடையறதுக்கு நான் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து 2ஆ கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது கூடவே நான் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் நான் சீரகம் போட்டு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 10 பல்லு பூண்டை உரிச்சு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண சின்ன வெங்காயத்தை இதுக்குள்ள போட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி தக்காளி எல்லாம் மேஷ் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பச்சை பயிரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை பயிறு வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு மத்து எடுத்து நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா அந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் மசிகிற அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்ட் அண்ட் ஹெல்தியான பச்சை பயிறு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை செஞ்சு பாருங்கள். டெய்லியும் சாம்பார், குழம்புன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக ப்ரோட்டீன் நிறைய இருக்க இந்த பச்சை பயிரை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி டே 13 லஞ்ச் சீரீஸில் ரொம்பவே டேஸ்டான கேப்சிகம் பாத், இதுக்கு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா சோயா புட்டு ஃப்ரை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 5 வரமிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வறுத்த உடனே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஃபுல்லாக 5 பல்லு தேங்காய் போட்டு இது எல்லாத்தையும் பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம கேப்சிகம்மை கட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணுங்கள். உள்ளே இருக்க விதையை போட்டால் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வடை சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஏலக்காய், கிராம்பு, பட்டை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சோம் இல்லையா, அந்த இன்க்ரீடியண்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும் கேப்சிகம். இந்த சூட்லேயே சீக்கிரம் கேப்சிகம் வெந்துக்கும். ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கைப்பிடி நிலக்கடலையை நான் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது ஆற வச்ச சாப்பாட்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச மிக்சரை இது கூட கலந்து நல்லா கிளறிக்கோங்க. இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிற அளவு 2 பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக போதுமானது. நல்லா கிளறிட்டு உப்பு பத்தலைன்னா தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இல்லைன்னா அப்படியே சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நல்ல கமகமான ஒரு கம்ஃபர்ட்டான ஃபுட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கேப்சிகம் பாத்தை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதுக்கு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா சோயா புட்டு ஃப்ரை தான். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? நான் ஒரு 2 கைப்பிடி சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இதை ஹாட் வாட்டரில் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். ஊறினதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதை நல்ல பொடியாக அரைச்சி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா தூள் தூளாக ஃப்ளேக்கியாக இருக்கும். இப்போ ஒரு வடை சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி ஒரு கிறிஸ்பான நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சோயா சங்க்ஸ், அதில் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்காக சும்மா ஒரு பிஞ்ச் மட்டும் நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் சாட் மசாலா தூவிக்கிறேன். நல்ல முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். பார்த்தீங்களா நல்ல முறுமுறுன்னு இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிள் அண்டு டேஸ்டி மட்டும் இல்லைங்க, ரொம்பவே ஹெல்தியான கேப்சிகம் பாத் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு காம்பினேஷனாக சோயா புட்டு ஃப்ரையும் மசாலா ரைத்தாவும் நான் வச்சுருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டே 14 லஞ்ச் சீரீஸில் ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஃபுட் தான் சமைக்க போகிறோம். மஷ்ரூம் கிரேவி வித் மஷ்ரூம் டிக்கா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கிரேவி செய்யறதுக்கு நம்ம ஆனியன்ஸையும் டொமேட்டோவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம், கட் பண்ண தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே ஒரு 5லேருந்து 6 முந்திரி ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இப்போது நம்ம கிரேவிக்கு தேவையான மஷ்ரூமை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட வெங்காயம் தக்காளி எல்லாம் சாஃப்ட் ஆகிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இப்போ தான் தேவையான அளவு உப்பு போட போகிறோம்.
எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா அதை குக் பண்ணுங்கள். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து வரும்போது ஒரு 1/2 கப் தயிர் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணுங்கள். அவ்வளோதான், நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் கஸ்தூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா குக் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் இறக்கும்போது கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ டிக்கா பண்ணுறதுக்காக 1 கப் தயிர், 1 கப் கடலை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக க்ரஷ் பண்ண கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டிக்கில் கட் பண்ண கேப்சிகம், கட் பண்ண ஆனியன், இது கூடவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க நம்மளோட மஷ்ரூம் எல்லாம் சேர்த்து கோர்த்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். நல்லா திருப்பி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. அவ்வளோதான், டிக்காவும் ரெடி ஆகிடுச்சு. டே 14ஓட ஒரு எம்மியான லன்ச் ரெடி ஆகிடுச்சு. மஷ்ரூம் கிரேவி வித் டிக்கா. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.